மக்களே, தாவேக் எம்எல்ஏக்கு வந்து ஒரு 35 கோடி கொடுத்தது சொல்லி பேரம் பேசுனதுக்காக போலீஸ் வந்து வழக்கு போட்டிருக்கு. நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி தலைமறைவாக இருக்கார். ஆமாங்க, லுக் அவுட் நோட்டீஸ் கூட கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போகாமல் இருக்கிறதுக்காகலாம் கொடுத்துருக்காங்க. நாள் பயங்கர கில்லாடிங்க. எங்கே இருக்காருன்னே தெரில பாருங்கள். 3 நாள் ஆச்சா, 2-3 நாள் தேடிட்டுருக்கேன். என்ன ஆனாருன்னு தெரில. ஆள் இதுலலாம் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சே. கண்டுபிடிப்பாங்களான்னு தெரியல, பார்ப்போம். ஏன்னா இவர் அதில் தானே ஸ்பெஷலிஸ்ட்டு. கண்டுபிடிச்சிருவாங்களான்னு தெரியல. ஆனால் மேபி ஜாமீன் கோரி முன்ஜாமீன் போட்டிருப்பார். ஜாமீன் கிடச்சிச்சுன்னா ஆள் வெளியே வருவார் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி தானே மக்களே, நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சிங்கம் சிக்குமான்னு சொல்லிட்டு பார்ப்போம் சிங்கத்தை. ஆனால் ஆள் பயங்கர டேலண்ட்டு இல்லை, என்ன சொல்கிறது. அதனால தான் வந்து எந்த கட்சியில் போனாலுமே செந்தில் பாலாஜிக்கு ஒரு தனி மரியாதை. அப்படியே ஆட்சியாளர் இது ரொம்ப செல்லப்பிள்ளையாக இருப்பார் போல் எல்லாத்துக்குமே. ஏடிஎம்கேல இருக்கும்போது அப்படி தான் இருந்தார். அமமுக போனார், அப்புறம் டிஎம்கே வந்தார். ஆனால் பேர் கெட்டு போச்சு. 10 ரூபா பாலாஜின்னு பேர் வந்துருச்சு. ஆனால் எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு தெரியலிங்க மக்களே. என்ன மக்களே, கடைசியில் நம்ம பண்ணுறது தான் தப்பாக இருக்குது. இவ்வளோ கெட்ட பேர் வாங்கி வச்சுருக்கு, நம்ம ஓட்டு போடலாமா? என்ன சொல்லுங்கள் போங்க. 10 ரூபா பாலாஜின்னு பேர், அந்த பேர் இந்த பேர், இவ்வளோ பேர் வாங்கிட்டு நம்ம ஓட்டு போடுறோமே. நம்ம என்னத்தை நம்ம சொல்கிறது. நம்ம மேலே ஒரு தப்பு இருக்குது மக்களே. நம்ம அதெல்லாம் செய்யக்கூடாது. கரெக்டுங்களா? பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு.